போன வீடியோவில் நேவிகேஷன் டூலு அப்புறம் செலெக்ஷன் டூல்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஒரு 3 டூலையும் பார்ப்போம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து கிராப் டூலு. கிராப் டூல் பேர்லேயே தெரியும், இது கிராப் பண்ணுறதுக்கு தான். அது எந்த சைஸில் வேணும்னோ நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக எண்டையும் கிராப் பண்ணலாம், இல்லைனா ஒரு ரேஷியோவில் நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் போடணும், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போடணும்னா 5/5 1:2 ரேஷியோவில் போடணுனாலும் அந்த ரேஷியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்களே ஒரு இன்புட்டு போட்டு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இன்ச்சஸ்லையா, பிக்சல்ஸ்லையா, சென்டிமீட்டர்ஸ்லையான்னு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ரைட்டனு இதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை அன்டூ பண்ணிக்கலாம். அன்டூ பண்ணிட்டேன். கிராப்பில் இருக்க ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் எடுக்கிற ஒரு ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஹரிசான் லைன் கிராஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு வச்சுப்போம். இதை நீங்கள் கிராப் பண்ணும் போதே ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரைட்டன் டூல் எடுத்துங்க. எது ஹரிசான் லைனுங்கிறத நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்ட்ரைட்டான லைன், இந்த மாதிரி கிராப் பண்ணிடு அப்படின்னு ஃபோட்டோஷாப்பில் சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிராப் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணிடும். இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். கமிட் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே நீங்கள் வந்து கிராப் பண்ணும்போது இந்த டெலிட் கிராப் பிக்சல்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், சுற்றி இருக்கிறதெல்லாம் டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது. ஸோ எப்போவுமே சுற்றி இருக்கிறது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா டெல்டா கொடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இதை அன்செக்கில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு அங்கங்கே நவுத்தி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் அந்த டெலிட் கிராப் பிக்சலு. ஸ்ட்ரைட்டன் டூலு இப்படி தான். அது நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ணிங்கன்னா அதை லைனாக வச்சு ஃபோட்டோவை ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிடும். ஸோ பிக்சல்ஸை கிராப் பண்ணாலும் கிராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு எட்ஜ் இருக்குது, அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணும்போது கிராப் பண்ணிட்டு இங்கே கண்டென்ட் அவர் ஃபில்லை செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பே அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ண பார்க்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸில் வேணும் அப்படின்னா அவ்வளோதான், ஃபோட்டோஷாப் ஆல்ரெடி அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து கிராப் டூலில் இருக்க பேசிக்கான விஷயங்கள் இவ்வளோ தான். அது கிராப் டூல்லே இருக்க பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த புக்கோட கவர் இருக்குது, கவரை மக்கப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கவர் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம அப்படி கிராப் பண்ணலாம். நம்ம இருக்கிற யூஸ்வலான கிராப் டூலில் கவர் பண்ணி இந்த பேஜை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே அன்செக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இதை நான் இப்படி வச்சு கிராப் பண்ணிட்டு இப்படி நேராக்கி எட்ஜஸ் எல்லாம் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அதை ரீசைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணி நான் எடுக்க வேண்டியிருக்கோம். அப்படியே எடுத்தாலும் சரியான அவுட்புட் வராது. ஸோ இதுக்கு தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். அது பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறத அதுவே டிட்டர்ன் பண்ணி எப்படி கிராப் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படிங்கிறது பண்ணணும். பெர்ஸ்பெக்டிவ் டாவை கிளிக் பண்ணிட்டேன். கரெக்டாக எது வேணுமோ அந்த 4 கார்னரையும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ஆல்டர் வந்து தனி ஒரு லேயரில் தான் செயல்படும். ஸோ நீங்கள் இத்தனை லேயர் வச்சுட்டு இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணோன்னா நியூ லேயரில் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் எதுக்கு என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே வச்சு எடிட் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா நீங்கள் ஒரு தனி லேயராக போய்டும், அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உள்ளே நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நார்மல் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டால் தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் எடிட் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த லேயரில் வந்துட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். என்ன தேவையோ அது மட்டும் செலக்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ. ஓகே, ஜூம் அவுட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ நம்மளாக கட் பண்ணதை விட
இது ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஸ்ட்ரைட்டன் பண்ணி கவரை மட்டும் தனியாக பிரிச்சு. இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் ஒர்க் டூல். ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸு, நம்ம பேசிக்ஸில் அதை பற்றி இப்போ பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஃப்ரேம் டூல். ஃப்ரேம் டூல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி பொண்ணு இப்போது இந்த இடத்துல இங்கே இருக்க இந்த பொண்ணை வைக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணலான்னா இந்த பொண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு செலெக்ஷன் டூலில் ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு செலெக்ஷன் டூலில் இந்த பொண்ணை மட்டும் பண்ணி மாஸ்க் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி வைக்கலாம். ஆனால் அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கொஞ்சம் நீட்டி அப்படி வச்சிட்டேன் அப்படின்னா ஓரளவு இருக்கும். ஸோ இதை ஈஸி பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா இதிலே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போது ஓகே பரவாயில்ல, நான் பக்கம் சொல்கிறேன் அப்படின்னு. கிளிப் மாஸ்க்கும்பாங்க. ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு அது மேலே ஒன்று வச்சுட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி ரெண்டுத்துக்கு நடுவில் இப்படி வச்சிங்கன்னா கிளிப் மாஸ்க் வரும். அப்படி இல்லைன்னா மேலே கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டிவ் கிளிப் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே கிளிப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இப்படி பண்ணலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நான் அடுத்தடுத்த விட சொல்கிறேன். ஸோ இப்படி தான் பண்ண முடியும். ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வைக்கணும்னா இதுதான் வழி. ஸோ இதை ஈஸியாக அந்த ஃப்ரேம் டூலில் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேம் டூலில் கிளிக் பண்ணிட்டு அந்த எந்த ஏரியாவில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வரணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேம் மேலே விடுறேன். அது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது இது சரியான செலெக்ஷன். இதை மாற்றி நவுத்தணும்னா எந்த ஐக்கானில் ஃப்ரேம் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் மூவ் ஆகும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ இப்படி வைக்கிறேன். இல்லைனா இதை நான் ரீசெட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மு. அப்படி இல்லைன்னா எடிட் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலு இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்கட் தனியாக கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரேமோட சைஸ் திடீர்னு மாற்றணும் அப்படின்னா ஃப்ரேமில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேமோட சைஸை மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேண்டாம், இதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரேம் டூல். ஸோ நீங்கள் இங்கேருந்து லேயரை ட்ராக் பண்ணி போட விரும்பலைன்னா வெளியிலேருந்து ஒரு லேயர் எடுத்து வந்து கூட கரெக்டாக ஃப்ரேம் மேலே விட்டிங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு லேயர் எடுத்து வந்து போடணுன்னா ஃப்ரேம் டூலை கிளிக் பண்ணிக்கங்க. வேறு ஒரு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ட்ராக் பண்ணி அது மேலே விட்டுறேன். அவ்வளோதான், செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஊற்றி வைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது சதுரமாக இருந்தால் இந்த ஃப்ரேம் டூல். இப்போது கொஞ்சம் வட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஃப்ரேம் டூலை கிளிக் பண்ணிட்டு அந்த சர்க்கிளை மேட்ச் பண்ணுறேன். ஸோ ஓரளவு மேட்ச் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளே இமேஜை வைக்கணும் அப்படின்னா இமேஜ் டூல் போய்ட்டு ட்ராக் பண்ணி அது மேலே விட்டுறேன். ஸோ இப்போ இமேஜை நான் ரீசைஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் T அவ்வளோதான், மாற்றியாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரேம் டூல். ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஃப்ரேம் மறுபடியும் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் போகிறேன். ரெக்டாங்கிள் ஃப்ரேமை டிட்டர்மைன் பண்ணுறேன். அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன். ஃப்ரேம் ரீசைஸ் பண்ணணும்னா அதை கண்ட்ரோல் T கொடுத்து தூக்கி வச்சு. அவ்வளோதான் ஃப்ரேம் டூல். ஸோ இது கிளிப் மாஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரேமாக போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்குது ஐட்ராப்பர் டூல். ஐட்ராப்பர் டூலுங்கிறது சிம்பிள் தான். ஒரு ஏரியாவில் இருக்க கலரை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு நான் கலரை எப்படி வேணால் எந்த கலர் வேணாலும் ஒரு ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். எந்த கலர் சூஸ் பண்ணுறனோ இங்கே போய்ட்டு எந்த கலர் சூஸ் பண்ணுறனோ அந்த கலரில் எனக்கு ப்ரஷ் வரும்.
இதே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த இமேஜ்லேயே இருக்க ஒரு இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஐட்ராப்பர் எடுக்கிறீங்க. இந்த கலரில் எனக்கு நான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ மறுபடியும் ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணால் அந்த கலரில் எனக்கு ப்ரஷ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரஷ் டூலில் இருக்கும்போதே நீங்கள் எங்கேயாச்சும் ஒன்று ஐட்ராப்பை எடுக்கணும் அப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்ராப்பர் டூல் வந்துடும். டக்குன்னு ப்ரஷ்லேருந்து ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்ராப்பர் இந்த கலர் எடுத்துகிட்டு நான் இங்கே ப்ரஷ் பண்ணலாம். ஃபோட்டோ மேலே ப்ரஷ் பண்ண வேண்டாம்னா நியூ லேயர் போட்டு அங்கே ப்ரஷ் பண்ணலாம், தேவையான அன்டிக் பண்ணிடலாம். ஸோ கலரை பிக் பண்ணுறதுக்கு தான் ஐட்ராப்பர் டூல். அதே 3D மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ். 3D மெட்டீரியல்ஸில் சர்ஃபேஸு அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா 3Dக்கான ஐட்ராப்பர் டூல் இது வந்து கலரோட எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கலர் சாம்பிளர் டூல் அப்படின்னு மொத்தம் என்னெல்லாம் இருக்கோ என்னென்னா கிளிக் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டு RGBயோட வேல்யூ என்ன, செகண்டோட RGB வேல்யூ என்ன, தேர்டோட இப்போ நான் 4th ஒன்று வைக்கிறேன்னா 4th RGB வேல்யூ என்னங்கிறத எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிள் எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கே மொத்தம் எத்தனை சாம்பிள் வேணால் நீங்கள் வரிசையாக வச்சுக்கிட்டே போகலாம். எக்ஸாக்ட் வேல்யூ தெரியணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கிளியராக கொடுத்துறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து இருக்கிறது ரூலர்ஸு. ஒரு இமேஜில் இருக்கிறது எத்தனை இன்ச்சு எத்தனை சென்டிமீட்டர், இப்போ நீங்கள் வந்து பிக்சல்ஸில் இருக்குது, இந்த சதுரம் எவ்வளோ, இந்த இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டு இது இங்கே வந்துருச்சு. வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இங்கே காட்டும். பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பிக்சல்ஸில் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். வித்து மட்டும்தான் அது. ஸோ 942 பிக்சல்ஸில் இருக்குது. நீங்கள் இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 3.4 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரூலர்ஸு. இந்த ரூலர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டலை அப்படின்னா Ctrl R அமுக்குனீங்கன்னா ரூலர்ஸ் காட்டும். அந்த ரூலர்ஸில் பாயிண்ட்ஸையோ என்ன மில்லிமீட்டர்லேயோ என்னத்தில் வேணுமோ போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த அளந்து பார்க்கணும் அப்படின்னா அளந்து பார்த்துக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரெயிட் அண்ட் லைன் வேணுமா அப்படிங்கிறதையும் இதில் இருக்கும். இதே மெஜாரிட்டி அதே மாதிரி நீங்கள் ஒரு 2-3 பேரோட கொலாபரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சில இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்த கிளிக் பண்ணி இங்கே என்னென்னா சேஞ்ச் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி அங்கே என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 இடத்துல ஒரு நோட்ஸ் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டு என்ன அப்படிங்கிற அந்த இடத்த கிளிக் பண்ணாருனாலே அவருக்கு தெரியும். இங்கேருந்தும் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அங்கே நோட்ஸ் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட் டூல். நான் ஆப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதையும் கூட நீங்கள் பண்ணலாம். மொத்தம் எத்தனை பல்ப் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண வச்சிங்கன்னா 1 2. இந்த எழுத்து கொஞ்சம் பெருசாக்கணும்னா சைஸ் போய்க்குங்க. இந்த எழுத்தோட சைஸ், லேபிளோட சைஸ் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் எங்கேயே சூஸ் பண்ணிட்டு ஓகே ரெட் கலரில் 2 பல்ப் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பல்பை என்ன பண்ணணும் அப்படின்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம்னு அந்த இடத்த கிளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்தும் வச்சுக்கலாம். சில சமயம் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணும். மெஜாரிட்டி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது வேண்டாம் அப்படின்னாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்த 3 டூலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.